அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சேர்ந்த அதுக்கு தகுந்த மாதிரி பிஎம்ஐ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பிஎம்ஐ பொதுவாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய வெயிட்டு பை உங்களுடைய ஹைட்டு மீட்டர் ஸ்கொயரில் போட்டுக்கணும். அவ்வளோதான். உங்களுடைய வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிலோகிராமில் எழுதிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 88 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 88 கிலோ அப்படின்னு சொல்லி எழுதிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பை போட்டுட்டு கீழே வந்து உங்களுடைய ஹைட்டு போடணும். உங்களுடைய ஹைட்டு நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 179 சென்டிமீட்டர் அப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 179 சென்டிமீட்டர் இதை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அது நீங்கள் உங்களுடைய கால்குலேட்டர்லேயே நீங்கள் வந்து அதை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.01 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போ 179 இன்ட்டு அதை வந்து 0.01 மீட்டராக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே ஒரு ரேஷியோ கிடைக்கும். அப்போ அது 1.3 சம்திங் வரும். இது இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்டு இல்லையா, அதனால் அதை டபுளாக அப்படியே வந்து பெருக்கிங்க, கன்வெர்ட் பண்ணிங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேலே போட்டிருக்க அந்த வெயிட்டோட, அதாவது கிலோகிராம் இருக்கு இல்லையா, கிலோகிராம் பை அந்த மீட்டர் ஸ்கொயரில் போட்டுக்கிறோம். இதை அப்படியே வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு அதனோட பிஎம்ஐ கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 சம்திங் வரும். அப்போ இது வந்து இந்த பிஎம்ஐ வந்து நார்மலா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு பிஎம்ஐ சார்ட் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 18.5க்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறாங்க, அதனால சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படும். இப்போ அதே வந்து 18.5லிருந்து அந்த பிஎம்ஐ ரேஷியோ உங்களுக்கு 25 வரைக்கும், அதாவது 24.9 அப்படி வச்சுங்களேன், அது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போனா உங்களுடைய பிஎம்ஐ வந்து நார்மலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒபிசிட்டி இல்லை, உங்களுக்கு ஒபிசிட்டினால வரக்கூடிய பல பிரச்சனைகள் வராது. அதுவே வந்து உங்களுக்கு பிஎம்ஐ 25லிருந்து 29.9 அப்படி வச்சுங்களேன், இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டு, நீங்கள் கொஞ்சம் அதிகமான வெயிட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.